வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 74வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் இன்று தேசப்பற்றுடனும் எழுச்சியுடனும் கொண்டாடப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றவுள்ளார். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி காலை 8:45 மணிக்கு தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகிறார். மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் கோவிட்-19 தொற்றை மத்திய அரசு சிறப்பாக கட்டுப்படுத்தியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பாராட்டியுள்ளார். மத்திய அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு அறிக்கை 2020 குறித்து ஆய்வு செய்து மாநில அரசுக்கு அறிக்கை அளிக்க 12 பேர் கொண்ட குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 74வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் இன்று தேசப்பற்றுடனும் எழுச்சியுடனும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி வரலாற்று சிறப்புமிக்க தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றவுள்ளார். கோவிட்-19 தொற்று பரவல் உள்ள சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியில் அழைப்புதல் கிடைக்கப் பெற்றவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. விழாவில் கலந்து கொள்ள வருகை தருவோர் அனைவரும் உள்துறை அமைச்சகம் மற்றும் சுகாதார அமைச்சகத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சுதந்திர தின விழா முடியும் வரை தில்லியில் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் முக்கியமான இடங்களில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இன்று 74வது சுதந்திர தினத்தை கொண்டாட விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாநில தலைநகரங்களில் தேசிய கொடியை முதலமைச்சர்கள் ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி காலை 8:45 மணிக்கு தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றவுள்ளார். முன்னதாக பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பை ஏற்றுக்கொள்கிறார். கோவிட்-19 தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட முன்களப் பணியாளர்களை சிறப்பிக்கும் வகையில் அவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் வழங்குகிறார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை மற்றும் தலைமைச் செயலக கட்டிடங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இதேபோல் பொதுத்துறை நிறுவனங்கள், மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மாவட்ட தலைநகரங்களில் தேசிய கொடியை ஆட்சியர்கள் ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள். மாநிலத்தில் நடைபெறவுள்ள சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் மூத்த குடிமக்கள் குழந்தைகளை அழைக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளிகள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகியவற்றில் அரசு அறிவித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படையில் சுதந்திர தின நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. சுதந்திர போராட்ட தியாகிகளின் வயது மூப்பினை கருத்தில் கொண்டு அவர்களது இல்லத்திற்கே சென்று பொன்னாடை போர்த்தி உரிய மரியாதை செலுத்துமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநில அரசு ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது. மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் கோவிட்-19 தொற்றை மத்திய அரசு சிறப்பாக கட்டுப்படுத்தியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பாராட்டியுள்ளார். நாட்டின் 74வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நேற்றிரவு அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் நாட்டு மக்களிடையே அவர் உரையாற்றினார். மிகப்பெரிய சவால் வர இருப்பதை முன்கூட்டியே மத்திய அரசு யூகித்து சரியான நேரத்தில் உரிய நடவடிக்கையை எடுத்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். உறுதியான முயற்சிகள் காரணமாக நோய் தொற்றின் தீவிரத்தை வெற்றிகரமாக குறைத்து ஏராளமான உயிர்களை காப்பாற்றியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நோய் தொற்றை இந்தியா கட்டுப்படுத்திய விதம் உலக நாடுகள் பின்பற்றக்கூடிய அளவிற்கு முன்மாதிரியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். பெருந்தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையில் முன்களத்தில் நின்று போராடும் மருத்துவர்கள், செவிலியர்கள், இதர சுகாதார பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஆகியோருக்கு தேசம் நன்றிக்கடன் பட்டுள்ளது என்றும் குடியரசுத் தலைவர் தமது உரையில் குறிப்பிட்டார். துரதிருஷ்டவசமாக அவர்களில் பலர் இந்நோய் தொற்றால் இறந்ததாகவும் அவர்கள் நாட்டின் கதாநாயகர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவிட்-19 தொற்றுக்கு எதிரான போராளிகள் அனைவரும் பாராட்டுக்குரியவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். நோய் தொற்று காரணமாக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளையும் தமது உரையில் திரு ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார். ஏழைகளுக்கான பிரதமரின் நிதியுதவி திட்டத்தால் கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். நெருக்கடியான இத்தருணத்தில் யாரும் பட்டினியால் வாடக்கூடாது என்பதற்காக மாதந்தோறும் 80 கோடி மக்களுக்கு விலையில்லாமல் உணவுப் பொருட்கள் வழங்கும் திட்டம் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதையும் தமது உரையில் அவர் சுட்டிக்காட்டினார். இடம்பெயர்ந்தவர்கள் நாட்டின் எந்த பகுதியிலும் ரேஷன் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை அளிக்கும் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் உதவும் என்றும் தமது உரையில் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். பொது சுகாதார சேவைகள் கோவிட்-19 தொற்றை சமாளிக்க ஏழைகளுக்கு உதவியுள்ளன. எனவே அதனை கருத்தில் கொண்டு பொது சுகாதார உட்கட்டமைப்பை மேலும் விரிவுபடுத்தி வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரம் அல்லாத உறுப்பினர் பதவிக்கு பெரும்பான்மை நாடுகளின் ஆதரவுடன் இந்தியா தேர்வு செய்யப்பட்டிருப்பது சர்வதேச அளவில் நம்மீதுள்ள நல்லெண்ணத்தின் அடையாளம் என்றும் அவர் கூறினார்.
தற்சார்பு என்பது உலகிலிருந்து தனிமைப்படுத்திக் கொள்வதாக அர்த்தம் இல்லை என்றும் தமது அடையாளத்தை தக்க வைத்துக் கொண்டு உலக பொருளாதாரத்தில் இந்தியா தீவிரமான பங்களிப்பை ஆற்றும் என்பதுதான் அதன் அர்த்தம் என்றும் குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். புதிய கல்விக் கொள்கை நீண்டகால லட்சியத்தை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் வலுவான நாட்டை கட்டமைக்க இளைஞர்களுக்கு அதிகாரமளிக்கும் வகையில் அந்த கொள்கை அமைந்துள்ளதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார். கல்வான் பள்ளத்தாக்கில் நாட்டிற்காக இன்னுயிரை ஈந்த ராணுவ வீரர்களுக்கு தேசம் வீர வணக்கம் செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது அனைவருக்கும் ஒரு பெருமை மிகுந்த தருணம் என்றும் அவர் கூறினார். நாட்டு மக்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்தையும் ஒளிமயமான எதிர்காலத்தையும் பெற இந்த சுதந்திர நாளில் தாம் வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமது உரையில் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் கோவிட்-19 தொற்றிலிருந்து நேற்று 5556 பேர் குணமடைந்ததாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதனையடுத்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 2,67,015 உயர்ந்துள்ளது. மாநிலத்தில் நேற்று புதிதாக 5890 பேருக்கு இந்நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 1187 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். 53,716 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பலனின்றி நேற்று மாநிலம் முழுவதும் 117 பேர் உயிரிழந்தனர். மத்திய அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு அறிக்கை 2020 குறித்து ஆய்வு செய்து மாநில அரசுக்கு அறிக்கை அளிக்க 12 பேர் கொண்ட குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. கூடுதல் தலைமைச் செயலர் தலைமையிலான இந்த குழுவில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர், சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர், நகராட்சி நிர்வாக ஆணையர், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு வரைவு அறிக்கையை விரிவாக ஆய்வு செய்து அதன் சாதக பாதக அம்சங்கள் குறித்து மாநில அரசுக்கு அறிக்கை அளிக்கும் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி 2020-21 கல்வியாண்டிற்கான தனியார் மற்றும் அரசு உதவி பெறாத சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் 25 விழுக்காடு மாணவர் சேர்க்கை குறித்த அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இந்த ஒதுக்கீட்டின் கீழ் மாணவர்கள் சேர்க்கை ஆன்லைன் மூலமாக இம்மாதம் 27ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 25ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி வாய்ந்த மாணவர்கள் மற்றும் இந்த ஒதுக்கீட்டை பெறுவதற்கு தகுதி அல்லாதோர் குறித்த பெயர் பட்டியலை ஒவ்வொரு பள்ளிகளிலும் உள்ள அறிவிப்பு பலகையில் அடுத்த மாதம் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் வெளியிட வேண்டும். மேலும் இந்த அறிவிப்பு பள்ளிக்கல்வித்துறையின் அதிகாரப்பூர்வ வலைதளத்திலும் இடம்பெறும் என்று அரசு அறிவித்துள்ளது. 25%க்கும் அதிகமாக தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் வந்திருந்தால் அடுத்த மாதம் 1 தேதி ரேண்டம் முறையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பட்டியல் பள்ளிகளின் அறிவிப்பு பலகையில் வெளியிடப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். சர்வதேச அளவில் கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,07,30,456 அதிகரித்துள்ளது. இந்திய சீன எல்லையில் அமைதியை ஏற்படுத்த இரு நாடுகளும் தொடர்ந்து ராஜ்ய ரீதியிலும் ராணுவ ரீதியிலும் பேச்சுக்களை தொடரும் என்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார். நோய் எதிர்ப்பு சக்தி குறித்த ஆயுஷ் அமைச்சகத்தின் விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு டிஜிட்டல் தளங்களில் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. திருவனந்தபுரம் விமான நிலைய தங்கக் கடத்தல் வழக்கில் மேலும் 4 பேரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்துள்ளது. விமான விபத்து காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சென்னை கோழிக்கோடு இடையேயான விமான சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது. பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் திரு SP பாலசுப்ரமணியனின் உடல்நிலை சீராக இருப்பதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் தனியார் பட்டாசாலையில் சட்டவிரோதமாக பணியமர்த்தப்பட்டிருந்த பெண் குழந்தை தொழிலாளர்கள் 24 பேர் மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கையால் மீட்கப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை வளாகத்தில் மரக்கன்றுகளை மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா நட்டு வைத்து ஊராட்சி ஒன்றியம் தோறும் மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தை தொடங்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 74வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் இன்று தேசப்பற்றுடனும் எழுச்சியுடனும் கொண்டாடப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றவுள்ளார். சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி காலை 8:45 மணிக்கு தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகிறார். மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் கோவிட்-19 தொற்றை மத்திய அரசு சிறப்பாக கட்டுப்படுத்தியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பாராட்டியுள்ளார். மத்திய அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு அறிக்கை 2020 குறித்து ஆய்வு செய்து மாநில அரசுக்கு அறிக்கை அளிக்க 12 பேர் கொண்ட குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.